வாள் எடுத்துக்கொண்டு போருக்கு செல்வோர் மட்டுமே வீரர்கள் அல்ல, தன் சுயமரியாதையை இழக்காமல் குடும்ப கௌரவத்தை காத்து வேலைக்கு செல்பவளும் போராளிதான். சமைக்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப நான் படிச்சுட்டு இருக்க நாவல் பாத்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க எழுதினது. அவங்க எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்டுங்க மேத்ஸ்ல. அஸ்வினி சௌந்தர்யான்றவங்க தான் ஆர்த்தர் இந்த புக்குக்கு. நதி எங்கே போகிறது அப்படிங்கிற புக்ல பெண்களை மையமா வச்சு எழுதியிருக்காங்க. இதுல வர பெண்கள் 4 பேருக்குமே நதிகளோட பேரு தான் வச்சிருக்காங்க. இந்த கதையோட அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஒரு 4 பெண்கள் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. ஆனா காலேஜ் படிக்கும் போதே அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து அவங்க 12 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மீட் பண்ணாமையே 12 வருஷத்துக்கு அப்புறமா 4 பேர் ஒன்னா மீட் பண்ணி அவங்க செஞ்ச அந்த நல்ல விஷயத்த நோக்கி அவங்க போறாங்க. அதுதான் இந்த கதை. அவங்க காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணும்போது எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க அந்த செஞ்ச நல்லதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை போய் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த கதை. நான் கண்டு வியந்த என் சிங்க பெண்மணிகளுக்கு இந்த கதையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த சமர்ப்பணம் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ரீட் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்குங்க. உங்களுக்கு இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோட லெஃப்ட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதுல போயிட்டு பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அதை லாங் பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க.